ஆடியிலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் கார்னு சொல்லலாம். ஆடி R8 சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு V10 இன்ஜின். பீரங்கி மாதிரி இருக்கு. இதுதான் இன்ஜினா? மாடல் தான் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல உள்ள மாடல் தான். சரி 2025 மாடல். 2025 கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாங்க வெளியில உள்ள இருக்கோம் பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எவ்வளவு அழகா போச்சு பாத்தீங்களா? டோர் சூப்பரா இருக்கும். எக்ஸஸ்ல 300 ஹெச்னு சொல்லுவாங்க. அதாவது ஹைபிரிட் வெஹிக்கிள். ஹைபிரிட் ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. வால்வோல XC60 ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் கண்டிஷன்ல இருக்கு. எத்தனை ஏர் பேக்ஸ் இருக்கு இதுல? இதுல 6 வந்துரும் மேடம். 6 வந்துருக்கு. சம்மர்ல எக்ஸ்ட்ரீம் மாடல் சொல்லுவாங்க. என்ன ஹைட்டா இருக்கு பாத்தீங்களா? கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஓடி இருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 62,000 கிலோமீட்டர் ட்ரிவன் பண்ணிருக்காங்க. ஜாக்வார்ல XC வேரியன்ட் சொல்லுவாங்க. பிரைஸ்ல பாத்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ற பிரைஸ் தான். ஃபேன்சி நம்பர் இதுல இந்த வண்டிக்கு கொடுத்திருக்காங்க. மெர்சிடிஸ் பென்ஸ்ல C220D ன்னு சொல்லுவாங்க. வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கம்பெனி மெயின்டைன் எல்லாம் கம்பெனி ரெக்கார்ட்ஸா? கம்பெனி ரெக்கார்ட்ஸ் வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு BDA டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பல்லாவரத்துல இருக்க நம்ம சிட்டிசன் டிரைவ் தான் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது சொல்லி புது கலெக்ஷன்ஸ் இப்போ கூப்பிட்டுருக்காங்க. அது என்ன ஏதெல்லாம் தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். உங்க ஊருக்கும் வரணும், உங்க ப்ராடக்ட்டும் நாங்கள் ரிவ்யூ பண்ணாக்கா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டெக்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ இந்த வாட்டி இருக்க ப்ரமோ கோடு என்னன்னாக்கா 115. ஐ ரிப்பீட் த நம்பர், BTS 115 தான் ப்ரமோ கோடு. அந்த கோடை வச்சு நீங்க இங்க இருக்க ஆஃபர் அவைல் பண்ணிக்கலாம். அது என்ன ஆஃபர்னு தெரியும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெரியும். அண்ட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றது, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்றது, ஷேர் பண்றது, கமெண்ட் பண்றது அண்ட் தென் ஹைப், இதுல எல்லாம் எந்த கஞ்சத்தாலும் வச்சுக்காதீங்க. இப்போ வாங்க முடிக்கலாம் போலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா BDA டிஸ்கவர் vlog யூடியூப் சேனல் வரோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை, புது சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்காக கேட்குறேன். ஸோ நம்மளோட லொக்கேஷன், நம்ம எதில் ஸ்பெஷல், நம்ம டைமிங் கொஞ்சம் சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபோக்கஸ் ஃபார் ப்ரீமியம் கார்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு என்ன வெஹிக்கிள் வேணும், என்ன நீட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற காரெல்லாம் பண்ண முடியும். உங்களுக்கு மினிமம் பட்ஜெட்லேருந்து மேக்ஸிமம் பட்ஜெட் வரை நம்ம கிட்ட கார் அவைலபிலிட்டி இருக்குது. நான் உங்களுக்கு கார்லாம் காட்டுறேன், லைன் அப் பண்ணுறேன், வீடியோ பாருங்க. சரி, நம்மளோட டைமிங் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:30 to ஈவினிங் 7:30 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம். சண்டேஸு வீக் ஆஃப் தான். மேக்ஸிமம் சண்டேஸ் கஸ்டமர் வர மாதிரி இருக்கு அப்படின்னா தாராளம் கால் பண்ணா யூ வில் பி அவைலபிள். ஓகே. சோ லாஸ்ட் டைம் ரெஸ்பான்ஸ் எப்படி நான் கேட்க மாட்டேன். பக்காவா இருந்துச்சா? சரி, அப்ப இந்த வாட்டி கலெக்ஷன் பார்க்க போயிடலாமா? ஸோ முதல்ல நம்ம பார்க்குறது இந்த வாட்டி இப்போ நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா மேடம் ஆடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கார்னு சொல்லலாம். ஆடி R8 சொல்லுவாங்க. சூப்பர் காரா? ஆமாம் மேடம். R8 ஆமாம், ஒரு 2 டோர் கார் இது. 2 டோர்? ஆமாம், ரெண்டு டோர் தான் இருக்கும். ஆமாம், பின்னாடி டோர் தான் கிடையாது. என்னன்னா உங்களுக்கு இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கு, கொஞ்சம் முன்னாடி இல்ல. இன்ஜின் முன்னாடி கிடையாது. அப்ப இன்ஜின் எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க? பேக்ல இருக்கு. பேக்ல இருக்கா? வந்து பாப்போம். சோ இது வந்து ஒரு V10 இன்ஜின். ஓ, பீரங்கி மாதிரி இருக்கு. இதுதான் இன்ஜினா? ஆமாம். நான் வாழறியே. சோ இதுக்குன்னு ஒரு தனி கார் பேஸ் உள்ளவங்க இந்த வண்டிக்காகவே கார் லவர்ஸ்க்கு தான் ரொம்ப டிமாண்டா இருக்கும். இது டிமாண்டான வெஹிக்கிள், ரேர் வெஹிக்கிள் கூட சொல்லலாம். ஓகே. இது வந்து சிங்கிள் ஓனர்ல இருக்கு. 2011 மாடல். வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. 20,000 ஓடி இருக்கா? ஓகே. சோ இது நம்ம கோட் பண்ற பிரைஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பர் கார் பாக்குறாங்கன்னா தாராளமா இந்த வண்டி இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கார்ல கூட வருது இல்லையா? அது இது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான் மேடம். ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் தான். ஓகே. சோ இதோட கோட்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 58 lakhs நம்ம கோட் பண்றோம். 58 lakhs. 58. ஆமா. ஓகே. சோ இதுக்கு ஃபைனான்ஸ் பண்ண முடியுமாங்கிறது தெரியல.
பட் ஆனா இந்த வண்டி பிரைவேட் ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படின்னா சென்னை மூலியமா ப்ரூஃப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். தமிழ்நாடு தான் என்ன பண்ண முடியுமா இல்ல சென்னை? இல்ல சென்னை ப்ரூஃப் தான். சென்னை ப்ரூஃப் தான் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது கார் லவர்ஸ்க்கான ஒரு கார் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் சூப்பரான ஒரு இது. அந்த இன்ஜினே கொஞ்சம் பலமா இருக்குது, பேக்ல அழகா இருக்குது. 2 door வண்டி இது இல்லையா? காரோட வியூ சூப்பரா இருக்கு பார்க்க. ரொம்ப தரையோட ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு குட்டி வண்டியில போற மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் அந்த சில்வர். இங்க பாருங்க, இதுதான் அந்த சில்வர். கிட்ட வாங்க, அப்புறம் நான் சொன்னது இல்லைன்னு ஆயிட போகுது. பாருங்க இந்த சில்வர் கலர், அந்த காம்பினேஷன் பிளாக் அண்ட் சில்வர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா யூனிக்கா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் அந்த சில்வர் சில்வர் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ டயர் கூட நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இல்லையா மேடம்? எல்லாம் ஒரு 70% கிட்ட இருக்கு. பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. நம்ம வந்து வண்டி எதுவும் டயர் எதுவும் மாத்த வேண்டியது கிடையாது. ஓகே, அடுத்து நம்ம பாக்குறது வால்வோவா? ஆமா மேடம். இப்போ நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா வால்வோல XC60 ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் கண்டிஷன்ல இருக்கு. மாடலுமே பாத்தீங்கன்னா 23 மாடல். ஓ ஓகேங்களா, 23. ஆமா. சோ சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 47,000 கிலோமீட்டர் தான் ட்ரிவன் ஆயிருக்கு. அப்படியே ஒரு 47,000 ஓடி இருக்கா? ஓகே, ஆவரேஜ் தான் ஓட்டி இருக்காங்க, ட்ரிவன் பண்ணிருக்காங்க. இது பெட்ரோல் வேரியன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஐ மீன் மெயின் ஃபெசிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமா இதுல வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. என்ன சேஃப்டி அப்படின்னா ஐ மீன் உங்களுக்கு சேஃப்டி மீன்ஸ் உங்களுக்கு குவாலிட்டில இருந்து உங்களுக்கு ஏர் பேக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு மற்ற வெஹிக்கிளோட கம்பேரிசன் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை ஏர் பேக்ஸ் இருக்கு இதுல? இதுமே 6 வந்துரும் மேடம். 6 வந்துருது. ஓகே. ஸோ இது நம்ம கோட் பண்ற பிரைஸ்னு பாத்தீங்கன்னா வெறும் 55 lakhs நம்ம கோட் பண்றோம். 55. ஆமா, பிராண்ட் நியூ வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் எங்கேயோ போயிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 1 கிட்ட வந்துரும் உங்களுக்கு. 1 CR. ஆமா, இது 55ங்கும் போது உங்களுக்கு ஒரு அஃபோர்ட் பண்ற பிரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நேர்ல வாங்க, நெகோஷியேட் பண்ணி நம்ம பெஸ்டான பிரைஸ் தான் பண்ணிக்கலாம். லோன் இருக்குல்ல, பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ்மே கரண்ட்ல தான் லைவ்ல தான் இருக்கு. ஆமா, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது, இப்போ நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மேடம் டொயோட்டால ஒரு வெல்ஃபேர் ஒரு கிளாசிக் லுக், அதாவது ஒரு விஐபி கிளாஸ் வெஹிக்கிள் கூட சொல்லலாம். ராயல் லுக். ஆமா, ராயல் ஃபீல். ராயல் ஃபீல் இல்ல, ஒரு கப்பல்ல போற ஃபீல் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டியான ஒரு வெஹிக்கிள் தான் அது. ஓகே. மாடல் தான் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன்ல உள்ள மாடல் தான். சரி, 2025 மாடல். ஓ, 2025. 1 இயர் தான் ஓல்ட் வெஹிக்கிள். 1 இயர் ஆகலையே. 1 இயர் ஆமா, முடியல மேடம். 1 இயர் ஆகல. ஒரு நியூ வெஹிக்கிள் தான் உங்களுக்கு கண்டிஷன் தான் அது. ஓகே. சிங்கிள் ஓனர், வெறும் 14,000 கிலோமீட்டர் ட்ரிவன் பண்ணிருக்காங்க. 14,000 தான் ஓடிருக்கா? 14. சோ இதுல மெயின் பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் ஹைபிரிட் கிளாஸ்ல வந்துரும் உங்களுக்கு. சரி. சோ ஒரு 7 சீட்டர் வெஹிக்கிள். உங்களுக்கு மசாஜ் சீட்ல இருந்து வென்டிலேட்டர் சீட்ல இருந்து உங்களுக்கு கிளைமேட் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலா தனித்தனியா செப்பரேட்டா வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாங்க வெளியில உள்ள இருக்கோம் பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? எவ்வளவு அழகா போச்சு பாத்தீங்களா, டோர் சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, இதான் கேமரா மாதிரி. இது மொபைல் கிடையாது மேடம், இது வந்து கண்ட்ரோல்ஸ். இது எல்லாமே அட்வான்ஸ் லெவல்ல கொடுத்திருக்காங்க. பட்டன் டைப்ஸ்ல இல்லாம உங்களுக்கு வந்து டச் ஸ்கிரீன் மாடல்ல கொடுத்திருக்காங்க. மொபைல் டைப்ல சொல்லுவாங்க. ஓகே. சோ இது எல்லாமே தனித்தனியாவே நீங்க செப்பரேட்டா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ சீட். ஆமா, சீட் பாத்தீங்கன்னா நான் கண்ட்ரோல் பண்றேன்னா சோ இது எல்லாமே வந்து இங்க பண்ணா நம்ம கால் இதாயிடுது. அப்ப கீழ வந்து நாப் எதுவும் போய் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல. சோ இந்த சீட்ல இருந்துகிட்டு நான் பக்கத்து சீட்டுக்குமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சீட்டுக்கு பண்ண முடியுமா? ஒரு ரைட் அண்ட் லெஃப்ட் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே, முன்ன போறது பின்ன வரது எல்லாமே பண்ணிக்க முடியும். எல்லாமே இந்த எலக்ட்ரிக்கலா நீங்க டிரைவ் பண்ணும்போது இந்த கால் வலி எல்லாம் வராது. ரிப்பேர் மாதிரி லிஃப்ட் ஆயிடுது. நம்ம ஸ்லீப்பிங் மோட்லயே போக முடியும். ஓகே, இந்த வண்டி எங்க பார்த்த மாதிரி இருக்குது. ஆமா, கண்டிப்பா பாத்திருப்பீங்க. நம்ம சிஎம் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இடையில எல்லாரும் பாத்திருப்பீங்க. சிஎம்னாக்கா பழைய சிஎம்மா புதிய சிஎம்மா? உங்களுக்கு தெரியும் மேடம் யாருன்னு. பாக்குற உங்களுக்கும் தெரியும் அது எந்த சிஎம் கிட்ட இருந்ததுன்னு. சோ இது நம்ம பிரைஸ்மே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்மியான பிரைஸ் தான் கொடுக்குறோம். ஐ மீன் கம்மி மீன்ஸ் பிராண்ட் நியூக்கும் உங்களுக்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் வித்தியாசங்கிறது உங்களுக்கு இது வந்து பார்த்தாலே தெரியும். வண்டி பார்த்தாலே பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்கு. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1.38 lakhs நம்ம கோட் பண்றோம். 138 ஐ மீன் 1 CR 38 lakhs நம்ம கோட் பண்ற பிரைஸ். நேர்ல வாங்க, இதுலயே நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு லோன் உண்டு இல்ல? தாராளமா பண்ணிக்கலாம் மேடம். 100% லோன் கூட உங்களுக்கு. அல்ல 2025 ல மாடல், சோ லோன் பண்ணிக்கலாம். 100% கூட பண்ணிக்கலாம். இப்ப எவ்வளவு ரேட்ல போகுது? ஆவரேஜா பாத்தீங்கன்னா நியூ வெஹிக்கிள்மே பாத்தீங்கன்னா ஒரு 1.70 lakhs கிட்ட வந்துருது. 70. ஆமா. ஓகே, சோ கொஞ்ச நாள் தான் வித்தியாசம். ஒரு 40 lakhs கிட்ட உங்களுக்கு கம்மியாயி கிடைக்குது. ஆமா. ஓகே, இது இவ்வளவு கம்மியில உங்களுக்கு வந்து கிடைக்க முடியாது. ஐ மீன் உங்களுக்கு இந்த மாடல் வந்து நீங்க சென்னையில பாக்குறதுங்கிறது கொஞ்சம் ரேர் தான், அபூர்வம். ஆமா, ஒரு விஐபி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கண்டிப்பா இது இருக்குங்கிற மாதிரி தான் இந்த வண்டி அந்த ஒரு ஃபீல் அந்த ப்ரைட் வாங்கி இருக்கு இந்த வண்டிக்கு. ஓகே,
வண்டி கூட பாருங்க, அந்த டோர் கூட பாருங்க, அப்படி காட்டா அப்படி போகும், அப்படி எல்லாமே வரும். உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் டச்சபிள் மொமெண்ட்ல தான், எல்லாம் பட்டன் sensor கிடையாது, எல்லாமே சென்சார், ஆல் ஓவர் எல்லாம் எல்லாமே sensor. சென்சார் தான். உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி மாதிரி கூட வந்துரும், உங்களுக்கு ஏசி கூட அங்க இந்த டிவி கூட அங்க ஆன் பண்ணாதான் கீழே இறங்கிச்சு, இல்ல. வண்டி ஆன் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்கா இறங்கிடும் மேடம். டவுன்ல அங்க இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் இங்க நீங்க வந்து பாத்துக்க முடியும். பாத்துக்கணும். அங்க இருக்கு, நீங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு ஆமா, அவ்வளவு தனியா தூரம் பாத்துக்கலாம். அது என்ன ரூட் மேப் மாதிரி அவ்வளவு பெருசா காட்டுது? அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க மேடம், கொஞ்சம் பெருசா எல்லாமே பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. ஆமா, நல்ல வியூ கிடைக்குது, உங்களுக்கு நல்ல ஃபீலும் கிடைக்குது. சூப்பர் இருந்துச்சு. இது நம்ம பாக்குறது இப்போ நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா மேடம், லெக்ஸஸ்ல 300 ஹெச்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைபிரிட் வெஹிக்கிள். ஹைபிரிட், அதான் ஹெச்ன்றது ஹைபிரிடா? ஆமாங்க. ஓகே. சோ இது வந்து ஒரு 2017 மாடல், சிங்கிள் ஓனர், வெறும் 93,000 கிலோமீட்டர் ட்ரிவன் ஆயிருக்கும். 93 தான் ஓடி இருக்கா? ஓகே. சோ இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு கிளாசிக் லுக்ல இருக்கிற வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஒரு கம்மியான பிரைஸ் நம்ம கோட் பண்றோம். கொடுக்குறீங்க. ஆமா. ஸோ 30 lakhs தான் நம்ம கோட் பண்ற பிரைஸ். 30 லட்சம் தான். ஆமா. ஓகே. ஸோ உங்களுக்கு இதுல ஃபினான்ஸ் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு சென்னை ப்ரூஃபா இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டா உங்களுக்கு வந்து ஒரு வித்தின் ஒரு 1 or 2 days வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. ராயல் ப்ளூ கலரா இருக்கு இல்லையா? சீட்ஸ் வந்து சாக்லேட் ப்ரௌன் கலர்ல அழகா இருக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு மேட் பண்ணது எல்லாமே கம்பெனில இதெல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு, எதுவும் மாத்த கிடையாது. ஓகே. இதுல எத்தனை ஏர் பேக் சொன்னீங்க? 6 ஏர் பேக்ஸ் வந்து 6 வருது. ஆமா. 6 ஏர் பேக்னா சேஃப்டிக்கு பஞ்சம் இல்ல. சேஃப்டிக்கு உங்களுக்கு நல்ல பிரெஃபரன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. அண்ட் இதுல சன்ரூஃப் இருக்கு. சன்ரூஃப் மட்டும் தான் வரும். மொட்டை மாடி மட்டும் தான் வரும். ஒரு மொட்டை மாடி தான் வரும், 2 வராது, 3 ரூஃப் வராது. இது மொட்டை மாடி சொல்ல நம்மளோட ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்னது மொட்டை மாடி சொல்றாங்கன்னு. மொட்டை மாடி தெரியாது. அதாவது இந்த சன் ரூஃப் அண்ட் 3 ரூஃப் தான் நாங்க மொட்டை மாடின்னு சொல்றது. நின்று பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் சிட்டியை பாக்குறதுக்கு. கரெக்டா? அடுத்து நம்ம பாக்குறது இது நம்ம பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா மேடம், ஹம்மர்ல எக்ஸ்ட்ரீம் மாடல் சொல்லுவாங்க. என்ன ஹைட்டா இருக்கு பாத்தீங்களா? Black color. ஆமா. இது வந்து ஒரு 2007 மாடல். 2007? ஆமா. ஏன்னா ஹம்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இப்பதான் ரீசெண்டா இப்ப ஈவில வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. திரும்ப வருது. ஆமா, வந்துருச்சு எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு சென்னை பீப்புள் யாரும் பை பண்ணல அந்த வெஹிக்கிள், நியூ மாடல். பட் ஆனா இந்த மாடல் நம்ம கிட்ட இருக்கு. சோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஹம்மர் பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா வந்து ஹம்மர் மேல கிரேஸா இருக்கீங்கன்னா இங்க நமக்கு சிட்டப் எல்லாம் இருக்கு. ரெகுலராவே வந்து ஹம்மர் தான் நம்ம கிட்ட இருக்கும், வந்துட்டு போயிட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் வீடியோல ஒரு ஹம்மர் ஆமா இதே சேம் Black கலர்ல நம்ம சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அது. ஆமா. சோ இப்போ அகைன் ஒரு வண்டி வந்திருக்கு. ஓகே. இது மாடல் பாத்தீங்கன்னா 2007 மாடல், செகண்ட் ஓனர். கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் ஓடி இருக்கு. ஒரு அரௌண்ட் ஒரு 62,000 கிலோமீட்டர் ட்ரிவன் பண்ணிருக்காங்க. 62? ஆமா. இது ஒரு TN ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர், ஒரு பெட்ரோல் வேரியன்ட் மேடம். இன்ஜினே பாத்தீங்கன்னா V6 இன்ஜின் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. சோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சோ நம்ம கோட் பண்ற பிரைஸ்மே பாத்தீங்கன்னா கம்மி தான், 48 lakhs தான். ஆமா மேடம், கம்மி தான். ஹம்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வண்டி ரேர். உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு சென்னையில மோரோவர் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அந்த ஒரு இதை வச்சு நீங்க இந்த வண்டி பார்க்க வரீங்கன்னா தாராளமா நம்ம கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 48 lakhs கம்மி பட்ஜெட் தான். நீங்க நேர்ல வாங்க, நெகோஷியபிள் பண்ணி பெஸ்ட் பேசம் பண்ணி கொடுப்போம். இதுக்கு நம்ம லோன் பண்ண மாட்டாங்க மேடம், பண்ண முடியாது. ஹாட் கேஷ் கொடுத்துட்டோம்னா தாராளமா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் பாத்தீங்கன்னா மேடம், ஜாக்வார்ல XC வேரியன்ட் சொல்லுவாங்க. ஜாக்வார். ஆமா. ஓகே. இது வந்து ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள். இயருமே பாத்தீங்கன்னா கம்மியான இயர் தான், 2018 மாடல். கிலோமீட்டருமே பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான், லோவா தான் ஓட்டிருக்காங்க, ட்ரிவன் பண்ணிருக்காங்க. 83,000 ட்ரிவன் ஆயிருக்கு. 83,000 தான் ஓடிருக்கு. ஓகே. பிரைஸ்மே பாத்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ற பிரைஸ் தான். ஃபேன்சி நம்பர் இதுல இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மெயின் பெனிஃபிட். அது ஆட் ஆன் மாதிரி தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட. ஐடி வேல்யூவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 17 lakhs கிட்ட இருக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ். ஆமா. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 19.5 lakhs. 19.5? ஆமா. ஒரு நீட் கண்டிஷன்ல இருக்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட் பாக்குறாங்க அப்படின்னா தாராளமா இந்த வண்டியை வந்து கான்டாக்ட் ஜாகுவார். இது தாராளமா 5 seaters இல்லையா? ஆமா, 5 seaters. அழகா குட்டியா ஃபேமிலியா யூஸ் பண்றது. ஹையர் மாதிரி ஒரு ஃபீல் தரும். ஹையர்ல தான் என்ன மொட்டை மாடி எல்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு உங்களுக்கு. எல்லாமே இருக்கு. பேனோரமிக் சன்ரூஃப் இருக்கு. ஓகே. இதுக்கான லோனும் இருக்கு. பண்ணிக்கலாம் மேடம். 2018 இல்லையா? பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா காரும் காட்டிட்டோம்ல ப்ரோ.
அப்படிலாம் இல்லை மேடம். இந்த வண்டி இருக்கு. ஓ, இந்த ஒரு வண்டி இருக்கா? சோ இது என்ன பட்ஜெட்? என்ன இது பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாங்க சொல்றோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இல்ல, நாங்க சொல்றோம். இது மெர்சிடிஸ் பென்ஸ்ல C220Dன்னு சொல்லுவாங்க, டீசல் வேரியன்ட். ஓகே, ஒரு செகண்ட் ஓனர்ஷிப்ல இருக்கு. சரி. மாடலுமே பாத்தீங்கன்னா 2016 மாடல். கிலோமீட்டரும் பாத்தீங்கன்னா 1,35,000 ட்ரிவன் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ ஆவரேஜா தான் ட்ரிவன் பண்ணிருக்காங்க. வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கம்பெனி மெயின்டைன், எல்லாம் கம்மி ரெக்கார்ட்ஸா? கம்பெனி ரெக்கார்ட்ஸ் வெல் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ் தான். எனக்கு தெரிஞ்சு சென்னை சிட்டில ஒரு கோட் பண்ற மாதிரி பிரைஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். என்ன பிரைஸ் நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா 14.5 lakhs நம்ம கொடுக்குறோம். 14.5. அதான் சுத்தி ஏதோ வண்டி பண்ணலாம் போட்டு சொல்லிருக்கீங்க. 14.5னா இந்த வண்டி எடுத்து இது லோன் உண்டா? பண்ணிக்கலாம், லோன் உண்டு. பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஆல்மோஸ்ட் இந்த வாட்டி இருக்க கலெக்ஷன்ஸ் காசு எல்லாம் காட்டிட்டோம் இல்லையா? சோ எங்க சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இந்த வாட்டியாவது கொடுத்துருக்காரா? இந்த வாட்டி இருக்கு மேடம். என்ன ஆஃபர்? ஆஃபர் பாத்தீங்கன்னா பிடிஎஸ் சேனல்ல இருந்து யார் வியூ பண்ணிட்டு வந்து எங்ககிட்ட கஸ்டமர் வந்து பை பண்றாங்களோ அவங்களுக்கு வாட் எவர் டீசல் பெட்ரோல் எதுவாக இருந்தாலும் டேங்க் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். சூப்பர் அப்பா. சரி, அப்போ எங்களோட சேனல் பார்த்துட்டு வந்தா மட்டும் போதும். அந்த கோடு சொல்லணும். இதை எந்த கோடுனா, அப்ப நம்ம எல்லா வீடியோலும் கோடு கொடுப்போம். இங்க ப்ரோமோ கோடு என்ன கொடுக்குறேன்னாக்கா BTS 115. என்ன சொல்லுங்க பாப்போம்? BTS 115. அந்த கோடோட யார் வரீங்களோ, ஐ மீன் வரவங்கல்ல, BTS சேனல் பார்த்துட்டு யார் வரீங்களோ, சப்ஸ்கிரைபர் யார் வராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஃபுல் டேங்க் பண்ணி கொடுத்துறேன். டன். ஸோ மறக்காம அந்த ஆஃபர் என் சப்ஸ்கிரைபர் வரவங்களுக்கு கொடுத்துருங்க. எங்களுக்கு நேரம் கொடுத்து ஒவ்வொரு வண்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்பெஷலா இந்த வண்டிக்கு ஒரு டெமோ கொடுத்தீங்களா, சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சிட்டர்னல் டிரைவுக்கு வந்தோம். இங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட கார் கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல், ரேட், பட்ஜெட், இன்சூரன்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா லக்ஸுரி கார்ஸ் வாங்கணும், ஷோரூம் கண்டிஷன்லேயே வாங்கணும்னாக்கா தாராளமாக இங்கே அப்ரோச் பண்ணலாம். அடுத்து என்ன வீடியோ வேணுனாக்கும் நம்மளை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டு விடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா BTS டிஸ்டர்ப் vlogல இப்போ புதுசாக உங்களுக்கு ப்ரமோட் கோட் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோக்கு என்ன கோடு? ஐ ரிப்பீட் ஒன்ஸ் அகெயின், இட் இஸ் BTS 115. ஸோ இந்த கோடை வச்சு நீங்கள் அந்த ஆஃபரை தாராளமாக அவைல் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். டாடா பை பை, see you. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்.